நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் என்னடா இது? என்னடா இன்னும் யாருக்கானா? அதானே, நீ யாருகிட்ட பேசுன? குருவி கிட்ட, அப்புறம் சாரி கிட்ட. அப்ப உங்க சீக்கிரம் வந்துருக்கணுமே. அதான்டா ஒண்ணுமே புரியல. சரி நீ என்னடா சொன்ன? டேய் போன் பண்ணும்போது எங்க கூட தானே, அப்புறம் நான் திருந்துருங்கறா. இல்லடா, சார் நேரா போய் அண்ணாச்சி சட்டையை புடிச்சா என்னடா பண்றது? டேய் சார் இதெல்லாம் பண்ணுவாரு. ஆமா, அண்ணாச்சலுக்கு வந்து பொண்ணுங்களை தூக்கிட்டு போயிட்டு சொன்னா வேற என்ன பண்ணுவாங்க? அப்ப நீங்க அண்ணாச்சி மாட்டினாரா? அண்ணாச்செல்லாம் மாட்ட மாட்டாரா, நம்ம சார் தான் மாட்டுவாரு. என்னடா சொல்ற? ஆமாண்டா, சாருக்கு தான்டா பெரிய பிரச்சனை. ஏண்டா கரெக்டான்னு சொன்னா சார் இங்க தானே வரணும். அதியா வரணும், கலாட்டான்னு சொன்னாதான் சார் இங்க வருவாரு. கடத்திட்டாங்கன்னு சொன்னா ஆளை தேடிதான் போவாரு. டேய் பயமுத்தாதடா. நிஜமாதான் கைபாமே, ஒண்ணு அண்ணாச்சியை பார்க்க போயிருக்கணும், இல்லனா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணும். ஐயோ ஆமா, வேற எங்க போயிருப்பாரு நினைச்சா? டே கைபமே, உனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏண்டா? ஏன்டாவா? ஸ்டேஷன்ல கேட்க மாட்டாங்களா யார் சொன்னதுன்னு? அப்ப தெரியும்டா, நீ தான் உங்களை ஏப்ரல் ஃபுல் பண்ணனே. நேரா வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் தலைகீழ தொங்க போட்டு அடிப்பாங்க. என்னடா சினிமால காட்டுற மாதிரி சொல்றீங்க? ஆமா கைபாமே, உண்மை வரலனா ஐஸ் ட்ரீட்மெண்ட்லாம் கூட கொடுப்பாங்க. என்னது ஐஸ் ட்ரீட்மெண்டா? ஐஸ்னா குச்சி ஐஸ் இல்ல, ஐஸ் பாரு. என்னது மேக்கப் பாரா? ஆமாண்டா, அத வாங்கி குத்து சாப்பிட சொல்லுவாங்க. எதுக்கு? டேய் அவன் உன்னை கலாய்க்கிறான்டா, அது கூட மாத்தரல. ஐஸ் பார்னா மேங்கோ பார் இல்லடா, பெரிய ஐஸ் கேட்ல உன்னை ஜெட்டியோட படுக்க வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. நான் தான் ஜெட்டியே போடுறது இல்லையா? அப்ப இன்னும் கொடுமைடா. டேய் விளையாடாதீங்கடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. டேய் எங்களுக்கும் தான்டா பயமா இருக்கு. இப்ப என்னடா பண்ணலாம்? பேசாம சாருக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாமா? சொல்லிடலாம்டா, போட்டல அந்த போனை கூட. டடா டேய் அடிக்கிறதுடா, யாரும் எடுக்க மாட்டாங்கடா. டேய் இன்னொரு வாட்டி பண்ணி பாருடா. டேய் எதுல விளையாடணும்னு தெரியாதா? நான் அப்பவே சொன்ன வேணானே. அதெல்லாம் நீ சொல்லவே இல்ல. சொன்னேன்டா. டேய் உங்க சண்டே கொஞ்சம் நிறுத்துங்கடா. என்ன போன் எடுத்தாங்களா? இல்லடா. குருவி சார் கூடதான்டா இருக்கணும். தெரியலடா, ஆனா போன் எடுக்க மாட்டாங்கடா. டேய் திரும்பி திரும்பி ட்ரை பண்ணிட்டேறா. டேய் வாங்கடா வாங்கடா போலாம். எங்க குருவி? எங்க குருவியா? டேய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்டா. டேய் வெண்ணிலாவையும் கேப்பையும் கட்டிட்டாங்கன்னு சொன்னியா? இல்ல குருவி, அது வந்து என்னங்கடா இழுக்குறீங்க? என்ன நடந்துச்சு? ஏண்டா கேக்குறேன்ல, சொல்லி தொலைங்கடா. டேய் என்னங்கடா இதெல்லாம்? வெண்ணிலா விளையாடி நிக்குது, கட்டிட்டாங்கன்னு சொன்னீங்க. மன்னிச்சிடு குருவி. என்னது மன்னிச்சிரா? என்னங்கடா சொல்றீங்க? இன்னைக்கு ஏப்ரல் 1 குருவி, சும்மா ஏப்ரல் ஃபுல் பண்ணலானே. என்னது ஏப்ரல் ஃபுல்லா? அம்மா குருவி, சும்மா உங்களை ஏமாத்தலாம் தான் சொன்னோம், நிஜமாலாம் எதுவும் நடக்கல. சாரி குருவி. டேய் புலிகளடா நீங்களா? உங்க பேச்ச நம்பி அந்த மனுஷன் எங்க போகிறாரு தெரியுமா? அண்ணாச்சே பார்க்க போகிறாரா? என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. அந்த போனை குடுறா. இந்த குருவி வாங்கடா. என்ன குருவி? என்ன நொன்ன குருவி பண்றதையும் பண்ணிட்டு கேள்வி வேறியா? சாரி குருவி. ஏண்டா எதுல விளையாடுறதுன்னு இல்ல? நீங்க ஏப்ரல் ஃபுல் பண்ணனா கூட படிக்கிற பசங்க கிட்ட பண்ணுங்க. அதை விட்டு ஸ்டாலின் சாரை போய் கலாச்சிக்கிறீங்க. ஏமா நீங்களாவது சொல்லலாம்ல? சத்தியமா எங்களுக்கு தெரியாது குருவி. சாரி குருவி. டேய் வாயை மூடுங்கடா. சாரி கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? என்னடா இது? இவ்வளவு நேரம் ரிங்காச்சும் போச்சு, இப்ப அது கூட இல்ல, சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன குருவி சொல்ற? ஆமாண்டா, போன் ஆஃப் ஆயிடுச்சு. சார்ஜ் இல்லாம இருக்குமோ? தெரியலையே. குருவி நீ பேசிக்கிட்ட நேரத்துல நேரா போய் பாத்துட்டு வந்துடலாம்ல. எங்கன்னு போய் தேடுவ? வேணும்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல குருவி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா முழு கதையும் சொல்ல வேண்டியது வரும். எனக்கு ஒண்ணும் இல்ல, இவனுங்க தான் மாட்டானுங்க. பரவாயில்லையா? ஏண்டா என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? குருவி சும்மா பசங்களை திட்டாத, ஸ்டாலின் சார் வந்துருவாரு. முதல்ல நீ டென்ஷன் ஆகாம இரு. என்ன பண்றதையும் பண்ணிட்டு என்ன வேற அட்டாக் பண்றீங்க? கோச்சுக்காத குருவி, பசங்க ஏதோ ஜாலிக்கு பண்ணிட்டாங்க, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சுக்கோயேன். ஜாலிக்கு இப்படியா பண்ணுவாங்க? அண்ணாச்சியை பார்த்து ஸ்டாலின் சார் எதனா பண்ணிட்டாருனா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியல.
சிட்டி ரோபோவை கூட்டின்னு போன ஆளுங்களுக்கு எப்படி அடி உழுந்ததுன்னு தெரியும்ல. ஏன் நீங்க கூட தான் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அந்த மாதிரி சார் கோவப்பட்டு எதனா ஆயிட போதுன்னு தான் எனக்கு கவலையாகுது. டேய் என்ன எல்லாரும் கிளாஸுக்கு போகாம இங்க வந்து நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல சார், ஒரு சின்ன பிரச்சனை. என்ன? அண்ணாச்சி வந்து நம்ம ஸ்கூல்ல பிரச்சனை பண்ணிட்டு போந்தா ஸ்டாலின் சார்கிட்ட யாரோ போய் சொல்லிக்கிறாங்க. அவரும் அதை நம்பி அண்ணாச்சி பார்க்க போகிறார் சார். அதான் அவர் எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. எதுக்கே அவனுக்கு தேவையில்லாத வேலை? சார் பசங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுன்னு அப்படி ஏதாவது கேள்விப்பட்டா முதல்ல ஸ்கூல்ல வந்து விசாரிச்சிருக்கணும். பண்ணிருக்கணும் சார். சொன்னவங்க யாரோ கரெக்டான ஆளு போலகுது. அதான் சார் கிளம்பி போயிட்டாரு. இப்ப என்ன வேணும் உனக்கு? அண்ணாச்சியை பார்க்க ஸ்டாலின் வந்தானான்னு கேட்கணும் அதானே? ஆமா சார். கேட்டுட்டா போச்சு. எப்படி சார்? அண்ணாச்சி வீட்டுல தான் நமக்கு வேண்டப்பட்ட பையன் தான் வேலை செய்யறான். அவனுக்கு போன் பண்ணி பார்த்தா போச்சு. பண்ணுங்க சார் ப்ளீஸ். அருளு, நான் கிரகோரி பேசுறேன்ப்பா. ஆமாமா நல்லா இருக்கேன். ஒரு சின்ன தகவல் வேணும். ஒண்ணுல நம்ம ஸ்கூல்ல ஸ்டாலின் வாத்தியார் உனக்கு தெரியும்ல? ஆமாமா, அவரு அண்ணாச்சியை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தாரு. அங்க வந்திருக்காரா? என்னது அண்ணாச்சி ஊர்ல இல்லையா? சரி சரி வச்சிடறேன். யோ அண்ணாச்சி ஊர்லயே இல்லையா? ஸ்டாலின் அவரை பார்க்க போகவும் இல்லையா? அப்போ எங்க சார் போயிருப்பாரு? யோ உங்கள்ட்ட எல்லாம் அண்ணாச்சியை பார்க்க போறேன்னு வீராப்பா சொல்லிட்டு சேஃப்டியா ஸ்டேஷன்ல போய் உட்காந்துருப்பாயா? சரிங்க சார், இப்போ என்ன சார் பண்ணலாம்? அதான் சொல்றேன்ல, ஸ்டேஷன்ல போய் பாரு. சரிங்க சார், நான் ஸ்டேஷனுக்கு போறேன் சார். ஏய் என்ன பாக்குறீங்க? ஸ்டாலின் என்ன சின்ன பாப்பாவா? திருவிழால காணா போறதுக்கு வந்துருவான். போங்க பாப்பா போமா. கிளாஸுக்கு போகாம இங்க வந்து நின்னுக்கிட்டு. குட் மார்னிங் சார். வணக்கம் ஐயா. சார் 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 என்ன பிக்கு? ஹெச்எம்க்கு நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்களாம் சார். அப்படியா? எப்பயா? காலையில தான் சார். நிஜமாவா? ஆமா சார். என்ன சொல்றாங்க? ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்களாம். வாய உடனே போய் பார்க்கலாம். என்னையா சிரிக்கிற? ஃபுல் ஃபுல் ஏப்ரல் ஃபுல் சார். என்னது? ஃபுல் ஃபுல் ஏப்ரல் ஃபுல் சார். ஓஹோ. ஐயோ பாம்பு 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 பாம்பு. திரும்ப ஏமாத்திட்டீங்களா? ஃபுல் ஃபுல் ஏப்ரல் ஃபுல். ஏய் உன் வயசு என்ன? வயசு எதுக்கு சார்? சும்மா விளையாட்டுக்கு தான். 26. நீங்க என்ன வேலை செய்யற? சார் உங்களுக்கு தெரியாதா சார்? டிராயிங் மாஸ்டர் தான். நீ ஒரு வாத்தியார். எஸ் சார். கூட வேலை செய்யற இன்னொரு வாத்தியார நீ ஏப்ரல் ஃபுல் பண்ற. ஆமா சார். ஸ்கூல்ல என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியாம உனக்கு விளையாட்டு வேற ஒண்ணு கேக்குதா? சார் எனக்கு ஒரு சின்ன டவுட். கேளு. சார் நீங்க சாதாரணமாவே நீங்க பூலா இல்ல ஏப்ரல் பூலா? சார் எனக்கு இன்னொரு டவுட். ஏன் சார் உங்களுக்கு இடிய மீன் பேர் வந்தது? நீங்க இடிய மீன் இல்ல சார், காமெடி மீன். சார் வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். எப்படி? நீங்க இடிய மீன் இல்ல, அப்புறம் இடியாப்ப மீன். சப்பா. என்ன சார் வாயிலேயே காத்தடிக்கிறீங்க? பிக்கு இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல? எது சார்? நான் ஒரு வாத்தியார், நீ ஒரு வாத்தியாருங்கிறத மறந்துட்டு என்ன இப்படி கலாய்க்கிறிய? சார் நீங்க தான் வாத்தியாரு, என்ன பார்த்தா வாத்தியார் மாதிரியா தெரியுது? என்ன உங்க மாணவனா நினைச்சுக்கங்க சார். அப்படியா? ஆமா சார். உங்க மாணவன் உங்களை இப்படி கலாய்ச்சா நீங்க ரசிப்பீங்களா இல்லையா? ஆமாமா ரசிப்பதான். அப்படி ஒரு மாணவனுக்கு நீங்க என்ன குடுப்பீங்களோ அதை கொடுங்க சார். அப்படியா? ஆமா சார், அன்போட கொடுங்க. சத்தம் இல்லாம நீ வாங்கிக்கிறியா? எஸ் சார். குடுக்கலாமா? ஸ்டார்ட் த மியூசிக். வாட் இஸ் திஸ்? அடிப்பான். அடிப்பானா? அது ரப்பர் அடிப்பான், இது பெரம்படிப்பான். நீங்க அடிப்பவர். யார் அடிக்க போறீங்க? உன்னதான். இது ஏப்ரல் ஃபூலா? நான் ஏமாற மாட்டேனே. இது ஏப்ரல் ஃபூல் இல்லடா, ஃபூல் ஏப்ரல். யாருக்கிட்ட ஏப்ரல் ஃபூல் பண்ற? ராஸ்கல். ஸ்கூல்ல சின்ன பிள்ளை விளையாட்டுல அதோட பண்ணிட்டு உனக்கு விளையாட்டு வர கேக்குதா? ராஸ்கல். யாருக்கிட்ட? பிச்சு விடுவோம் பிச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா இப்படி ஆயிடுச்சு? அதுக்கு என்ன பண்றது?
அண்ணா ரொம்ப பயமா இருக்குடா. சார் வந்து திட்டு போறாருன்னு பாக்குறியா? உடனே வந்து திட்டினா நல்லா இருக்கும்னு தோணுது. லேட் ஆக ஆக ரொம்ப பயமா இருக்குடா. சார் எங்கடா போயிருப்பாரு? தெரியலையே. டேய், சார் மட்டும் நல்லபடியா திரும்ப வந்துட்டா ஓரி அந்தநாயர் கோயிலுக்கு காணிக்க போறதா வேண்டி இருக்கேன்டா. வந்துருவாரா? நமக்கு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டதும் சார் அவசரமா கிளம்பியிருப்பாங்கல்ல. ஆமாம்பா. சாருக்கு நம்மன்னா ரொம்ப பிடிக்கும்ல. ஒருவேளை சார் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பாரோ? இருக்கும். அப்பதான் நம்மளுக்கும் புத்தி வரும்னு சார் நினைச்சிருப்பார்ல. விளையாட்டு வினையாகும்னு நம்மளுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த டிராமா நினைக்கிறேன். இருக்கும்பா. உண்மையிலே விளையாட்டா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? சார் அப்படியெல்லாம் ஒருத்தரை கஷ்டப்படுத்துற ஆள் இல்லையே. பாதமே ரெண்டில் பன்மணி செல்லும் வேதம் பாட கிண்கிணி ஆட சஷ்டி. என்னடி என்ன பண்ணுங்கிற? கந்த சஷ்டி கவசம் சொல்லிட்டு இருக்கேன். புதுசா இருக்கு. கஷ்டத்துல இருக்கும்போது கடவுள் கிட்ட வேணா அவர் காப்பாத்துவாரு. அப்படியா? நீயும் ஸ்டாலின் சார் சீக்கிரம் வரணும்னு வேண்டிக்கோப்பா. என்னது இது? ஸ்ரீராம ஜெயம். எதுக்கு? சார் இன்னும் வரல, அதான். ஒழுங்கா எழுது. இம்போசிஷன் மாதிரி தப்பு தப்பா எழுதாத. சார் ஏமாத்தலாம், ஆனா சாமி ஏமாத்த முடியாது. அதெல்லாம் கரெக்டா இருக்கும். டேய், என்னடா யோசிக்கிற? இல்லடா, அண்ணாச்சிட்ட சார் சண்டை போட்டு அவர் கடுப்புல எதுனா பண்ணிட்டா என்ன ஆகும்னு யோசிக்கிறேன்டா. ஏன்டா இப்படியெல்லாம் யோசிக்கிற? டேய், அப்படி மட்டும் சாருக்கு ஏதாவது ஆச்சு, அந்த அண்ணாச்சியும் அவங்களோட ஆளுங்களையும் தெருவுல ஓட விட்டு அடிப்பேன்டா. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா. நான் எங்க குலசாமிக்கு சக்கரை பொங்கல் வைக்கிறதா வேண்டி இருக்கேன்டா. சார் வந்துருவாருல்ல? கண்டிப்பா வந்துருவாருடா. சரி, நீ எழுது. எங்க போயிருப்பான் அந்த ஸ்டாலின்? நிஜமாவே அவனுக்கு பிரச்சனையா இல்ல வேணும்னே விளையாடுறானா? நமக்கு அவனை பிடிக்காதான், இருந்தாலும் நல்லவன். அவனுக்கு எதுவும் ஆகாம நல்லபடியா திரும்பி வந்தாலே போதும். என்னடா இன்னும் அவங்கள காணோம்? குருவிக்கு ஃபோன் பண்ணலாமா? டேய், குருவி போன் தான் சாரிட்ட இருக்க. ஏன்டா இங்க பேர் சொல்லி சார் ஏமாத்தின? கோச்சுக்காத கேபி, முதல்ல சார் வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம். இல்ல கிருமி, இது தப்பு தானே? கேபி, இப்படிலாம் உனக்கு நினைக்கவே இல்லை கேபி. அப்புறம் எப்படி அவன் நினைச்ச? சார் இங்க தான் வருவாரு சொல்லிடலாம்னு நினைச்சோம். நீங்களாவும் நினைச்சா சரியா போச்சா? ஏண்டா, விளையாட்டுக்கு தானே, வேற ஏதாவது சொல்லி இருக்கலாம்ல. டக்குன்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டோம். என்னங்கடா இப்படி நீங்க பண்றீங்க? சாருக்குலாம் ஒன்னும் ஆகாது வாட்டர் டேங்கே. சார் வந்துருவாரு. அவங்க வரட்டும், வந்ததுக்கு அப்புறமா உங்களை வச்சுக்கிறேன். டேய், என்னடா நானும் பாக்குறேன், காலையில இருந்து ஒரே மாநாடு இருக்குது. இல்ல சார், ஸ்டாலின் சார் இன்னும் காணோம். அதான் வருவான்டா. அவன் என்ன கை சூப்பரா பாப்பாவா? சும்மாதான் பயந்துகிட்டு. அது இல்ல சார், இவ்வளவு நேரம் ஆச்சு, அதான். சரி, புரிய வந்துட்டானா? இன்னும் வரல சார். அவன் நம்பர் கூட. சார், குருவி போனே ஸ்டாலின் சார் கிட்ட இருக்கு சார். ஓஹோ, சரி. நீங்க எதுக்குடா வெளியில நிக்கிறீங்க? போய் உள்ள உட்காருங்கடா. இல்ல சார். டேய், நீங்க வெளியில என்ன உங்க வாத்தியார் வந்துருவானா? போங்கடா, சும்மா பீதியை கிளப்பிக்கிட்டு. சார், குருவி சார். யோ, என்னையா எங்கேயா உங்க ஆளு? பசங்க கொடுக்குற பில்டப் ரொம்ப ஓவரா இருக்கு. தெரில சார். என்னையா தெரிலங்கிற? ஆமா சார், எங்கன்னே தெரில சார். யோ, இது என்ன மெட்ராஸ் சிட்டியா? காணா போனா ஆளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு? அதான் சார், எனக்கும் ஒன்றும் புரியல. எங்க போயிருப்பாருன்னு ஒரு விவரமும் தெரியல சார். அண்ணாச்சி வீட்டுல விசாரிச்சியா? போய் விசாரிச்சேன் சார், அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க அப்படி யாரும் வரலன்னு. அவங்கள போய் கேட்டா அப்படிதான் சொல்லுவானுங்க. இல்ல சார், அவங்க ஏரியால நம்ம ஆளுங்க கிட்ட கேட்டேன் சார், அவங்களும் சொல்லிட்டாங்க அப்படி யாரும் வரலன்னு. சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சேன் சார். உள்ள போக பயமா இருந்ததுன்னு வெளில நிக்கிற பாரா போலீஸ்காரர்கிட்ட கேட்டேன், அவரும் வரலன்னு தான் சார் சொன்னாரு. சரியான ஆளியா நீ? உள்ள போய் கேட்டாதானே ஏதாவது விவரம் தெரியும். இல்ல சார், அவர் திட்டுவாருன்னு நினைச்சேன். இழிச்ச வாயா போய் விசாரிச்சுட்டு வருவான். சார், எங்க அப்பா கூட ஏடுதான் சார். அப்புறம் என்ன இங்கே ஆள் இருக்குதே? இது எனக்கு தோணாம போயிடுச்சு உங்க சார். அப்பா எந்த ஸ்டேஷன்டா? கல்லிடை குறிச்சி சார். ஏய், வேற ஏதோ ஒரு ஏரியான்னு சொன்ன.
இல்ல சார் இப்போ கல்லடைக்குறிச்சி லிமிட் தான் சார். யோ குருவி, அண்ணாச்சி ஏரியா கூட அந்த லிமிட்ல தான் வருது. போய் 2 ஸ்டேஷன்ல விசாரிச்சோம்னா என்னன்னு தெரிஞ்சிட போகுது. சரிங்க சார், போய் விசாரிச்சிருவோம். சரி வா. குருவி உன் நம்பர்ல இருந்து தான் போன் வருது. அப்படியா? அப்பனா சாரா தான் இருப்பாரு. ஹலோ சார், ஸ்டாலின் சார். இல்லைங்க, நீங்க பேசுறது என் போன் தான். அந்த போனை வச்சிருந்தவர் எங்க? ஏங்க அவர்கிட்ட கொடுங்க. அட கொடுங்கன்னா என்ன அடம் முடிக்கிறீங்க? போனை கொடுங்க ஃபர்ஸ்ட். ஐயோ எங்க? ஹை கிரவுண்டா? வரங்க, ஒன்னே வரங்க. என்ன சொல்ற? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா சார்? ஆலியங்கோட்டை ஹை கிரவுண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கிறாங்களா சார்? சரி சரி, அழுவ வா பார்க்கலாம். போய. டேய், நீங்க எங்கடா வர்றீங்க? நீங்க போங்கடா உள்ளற. போய் உட்காருங்கடா. தவிர